ஜெபிக்கிறவர்களுக்கு தரிசனம் நிச்சயிக்கப்படுகிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு தேவநீதி கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு மக்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும் என்பது நிர்பந்திக்கப்படுகிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு வானம் திறக்கப்படுகிறது. அப்படிப்பட்டலாம் வானம் திறக்கும். நான் பார்வோனோடு இருப்பேன், மோசையோடு இருப்பேன். இது சரிப்பட்டு வராது. மாம்சத்தோடு இருப்பேன், ஆவியோடு இருப்பேன். ஆவியோடு உண்மையோடு இருக்கன்னா மாம்சத்தோடும் இருப்பேன், ஆவியோடும் இருப்பேன்னா அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. மோசையை விட்டு பார்வோனை விட்டு வர்ற அவர்களுக்கு எந்த விதமான தேவநீதியும் காணப்படவில்லை. எந்த விதமான ஒரு தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தப்படவில்லை. காரணம் ஆட்கள் இல்லை என்பதல்ல, அவர்கள் வரவில்லை. உணவு அவர்களுக்கு தலையான காரியம். அடுத்தது அந்த உணவுக்காக வேலைக்கு போகணும், சாப்பிடணும் அல்ல, சாப்பிட்றதுக்காக வேலைக்கு போனவங்க. அவங்க வேறு வேலையும் தெரியாது. 430 ஆண்டுகள் ஒரே வேலை பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறாங்க. எங்கே போய் சொல்லுகிறது? யார் இடத்துல போய் கேட்கிறது? என்னை கேட்டுக்கொண்டு தேவனுடைய ஜெபமே என்னத்தை செய்ய முடியும்? எப்பொழுது அவர்களை விட்டு வந்தார்களோ, பார்வோனையும் அவனுடைய தொழிலை விட்டு வெளியே வருகிறார்களோ, அப்பொழுது பஸ்கா அறிமுகப்படுத்தப்படுகிறது. பார்வோனோடு இருந்து நீ பஸ்கா எடுக்கிற பொழுது அது தீட்டு. பார்வோன் யார்? உலகத்தின் அதிபதி, பிசாசு, மாம்சத்துக்கு முக்கியத்துவம். இப்பொழுது மாம்ச பிணைப்பிலிருந்து அவர்கள் வெளியே வருகிறதுக்கும் பார்வோனிட்டு வெளியே வருகிறதுக்கும் ஒப்பனையாய் காணப்படுகிறது. பஸ்கா அனுசரிக்கப்படுகிறது, பஸ்கா அங்கீகரிக்கவும் படுகிறது, உடனே அற்புதம் அடையாளமாய் காணப்படுகிறது. அதே பஸ்கா எடுத்து அதே நாளிலே பார்வோன் உலக பிரகாரம் விதத்தில் சங்கரிக்கப்பட்டு விடுகிறான். ஆவிக்குரிய ரீதியில் வெளியரங்கமாய் இவர்கள் வெளியேறுகிறார்கள், அவர்கள் பின்தொடர்கிறான். ஆனால் அதே இரவு அவன் சங்கரிக்கப்படுகிறான். தலைச்சென்பல்கள் சங்கரிக்கப்பட்ட பொழுதெல்லாம் அடையாளங்கள் தான். சத்துருடைய வீட்டில் வாதி வருகிறது அடையாளம் தான். நீ பூர்ணமாய் மனம் திரும்பி இனி நான் தேவ நீதிக்கு உட்பட்டவனாய் வாழ்க்கை வாழ்வு என்று சொல்லிப்பார். உன்னை பின்தொடர்ந்து வருகிற நோய், சாபம், பண கஷ்டம், கடன் அனைத்தையும் கர்த்தர் அழித்து போட வல்லவராக இருக்கிறார். உன் சத்துருக்கள் சங்கரிக்கப்பட்டு போவார்க்க. நீங்கள் ஏன் ஜனங்களை கண்டு பயப்படுகிறீங்க? என்ன செய்வாங்களோ தெரியல, அடுத்தது இப்படி செய்வார்களோ அப்படி செய்வார்களோ, நம்ம இதை செய்யலாமா அதை செய்யலாமான்லாம் தேவையில்லை. நம்ம உத்தமமாய் கர்த்தரை செய்கிறோம். ஜபம் எல்லாரும் செய்யலாம், மாயக்காரன் செய்யலாம், பரிசேயர் செய்யலாம், மாயக்காரன் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம், ஒன்றும் தடை இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இப்படி தான் ஜெபிக்கணும்.